எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாசி 9ஆம் தேதி பிப்ரவரி 21, 2025. இன்னைக்கு நல்ல நேரம் எப்போ அப்டின்னா, காலையில 9:28லேருந்து 10:28 வரைக்கும், மாலை 4:28லேருந்து 5:28 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. உத்தராயண புண்ணிய காலத்துல இருக்கும். தேய்பிறையில இருக்கும். அஷ்டமி இன்னைக்கு காலையில 9:55 வரைக்கும் அஷ்டமி இருக்கு. ஆ நட்சத்திரம் பார்த்தோம்னா, அனுஷ நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டை இருக்கு. இன்னைக்கு ராகு காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 10:30லேருந்து 12 மணி வரைக்கும். குளிகை அப்படின்னா 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். யமகண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3லேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். எந்த நிறம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்க போகுது அப்படின்னும், எந்த மாதிரியான எண்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்க போகுது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா அந்த விழிப்புதுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் துளியோம் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷராசி. உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோட செயல்படணும். கடந்த கால நினைவுகள் அப்பப்போ வந்துட்டு போகும். கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசணும். புதிய வீடு மனை வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். பொறுமை காக்க வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரமா இருந்தீங்க அப்படின்னா பொறுமையோட செயல்படணும். பரணி நட்சத்திரமா இருந்தீங்க அப்படின்னா புரிதல் உண்டாகக்கூடிய காலகட்டமா இன்னைக்கு அமையும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அடுத்து ரிஷபராசி. குடும்பத்துல சாதகமான சூழல் ஏற்படும். வியாபாரத்துல நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய காலகட்டமா இன்னைக்கு இருக்கு. முக்கிய பிரமுகர்களோட அறிமுகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல மேன்மை உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த சில குழப்பங்கள் மறைந்து புத்துணர்வு பெற போறீங்க. புதுமையான செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். மேலதிகாரிகளோட ஆதரவு கண்டிப்பா இருக்கும். ஆதரவு நிறைந்த நாளா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா வெண் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா சாதகமான நாளா இன்னைக்கு அமையுது. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. மிருகசிரிஷம் அப்படின்னா குழப்பம் மறையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அடுத்து மிதுன ராசி. விரும்பிய காரியத்தை நினைத்தபடியே செஞ்சு முடிக்க போறீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டமா இன்னைக்கு அமையும். உத்தியோகத்துல நல்ல சந்தர்ப்பம் கைக்கூடி வரும். தந்தை வழியில ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடிய காலமா இன்னைக்கு இருக்கு. எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களால லாபத்தை மேம்படுத்துவீங்க. அனுபவம் மேம்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷத்துக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கலகலப்பான நாளா இன்னைக்கு போகும். திருவாதிரைக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளா அமையும். புனர்பூசம் அப்படின்னு பார்த்தா லாபகரமான நாளா இன்னைக்கு இருக்கு. கடகராசி. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள் குறையும். நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும். மனதளவுல புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்ய போறீங்க. அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல் அமையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். போட்டிகள் நிறைந்த நாளா இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்ன அப்படின்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா இளம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இலக்குகள் பிறக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்கவுங்க என்ன பிரார்த்தனைகள் வச்சிருந்தீங்களோ அது நிறைவேறக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அடுத்து சிம்மராசி. நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்க போறீங்க. பூமி விற்பனையால லாபம் கிடைக்க போகுது. குழந்தைகளோட நலன்ல கண்டிப்பா அக்கறை தேவை இன்னைக்கு. சேமிப்பை மேம்படுத்தும் எண்ணம் அதிகரிக்கும் இன்னை நாள்ல. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. உத்தியோக ரீதியான பயணங்கள்ல புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். லாபம் நிறைந்த நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்ன அப்படின்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா லாபகரமான நாளா இன்னைக்கு அமையும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா சேமிப்பு மேம்படும் நாளா இன்னைக்கு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். கன்னிராசி. சிறு தூர பயணங்களால தெளிவு ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அக்கம் பக்கம் வீட்டாரோட ஆதரவுகள் மேம்படும். எந்த ஒரு செயலையும் துணிச்சலோட செய்ய போறீங்க. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்துல புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. உத்தியோகத்துல உயர்வான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பெருமை நிறைந்த நாளா இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்னன்னா தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும்.
துலாம் ராசி. உறவினர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான தடைகள் விலகக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலை காணப்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. குழந்தைகளோட எண்ணங்கள அறிந்து அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட போறீங்க. தனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். பயணம் மூலம் ஆதாயம் அடைய போறீங்க. வியாபாரத்துல வரவுகள் மேம்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. பயம் விலகக்கூடிய நாளா உங்களுக்கு அமையுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா வெளிர் நீல நிறம். நீங்க சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா தடைகள் விலகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா வரவுகள் மேம்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அடுத்து விருச்சிக ராசி. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமின்றி செயல்படணும். கலைத்துறையில முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. வாக்கு சாதுரியம் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும். விலகி நின்றவங்க எல்லாமே உங்களை தேடி வர போறாங்க. உங்களுக்கு இருந்த மன உளைச்சல்களுக்கு எல்லாமே ஒரே தீர்வு தியானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். திட்டமிட்ட பயணங்கள் தள்ளி போகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். நற்செயல் நிறைந்த நாளா இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்ன அப்படின்னா கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா சில்வர் நிறத்துல நீங்க உபயோகப்படுத்துங்க. நீங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. அனுச நட்சத்திரத்துல இருந்திருந்தீங்க அப்படின்னா மாற்றம் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா பயணங்கள் தாமதமாகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். தனுசு ராசி. முன்பின் தெரியாதவங்க கூட உங்களுக்கு ஒத்துழைப்பா செயல்பட போறாங்க இன்னைக்கு. குடும்ப உறுப்பினர்களால அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு. வர்த்தக முதலீடுகள்ல ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். வியாபாரத்துல மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அரசு காரியங்கள்ல அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கம் உண்டாகக்கூடிய நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. மொத்தத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு என்ன அப்படின்னா மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா பச்சை நிறம். நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா மேன்மையான நாளா இருக்கு உங்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கமான நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. மகர ராசி. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பம் விலகக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும். சமூக பணிகள்ல கௌரவம் மேம்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். கடல் பிரயாண வாய்ப்புகள் சிலருக்கு தாமதமாகலாம். வேளாண்மை பணிகள்ல லாபம் மேம்படும். ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். மூத்த சகோதர வழியில ஆதரவுகள் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. கலைத்துறையில திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளா உங்களுக்கு இன்னைக்கு அமையுது. மொத்தத்துல கீர்த்தி நிறைந்த நாளா இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்ன அப்படின்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தோம்னா இளம் பச்சை நிறம். நீங்க உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா குழப்பம் விலகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா லாபம் மேம்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. கும்பராசி. குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும். வெளிவட்டார பழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயனுள்ளதா மாத்திக்க போறீங்க. உங்கள் மீதான நம்பிக்கையில மாற்றம் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பம் விலகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும். வியாபாரத்துல சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உத்தியோகத்துல பணிகள்ல புதுமையான சூழல் ஏற்பட போகுது. மொத்தத்துல திறமை வெளிப்படக்கூடிய நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை அப்படின்னா மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தோம்னா நீல நிறம். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஒற்றுமை பிறக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. சதயம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா மாற்றமான நாள் உங்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா புதுமையான நாளா இருக்கும் உங்களுக்கு. மீனராசி. உடன் பிறந்தவர்களோட ஆதரவு கிடைக்கும். சுபகாரிய எண்ணம் கைக்கூடி வரக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. பிரபலமானவங்களோட ஆலோசனைகள் மனதுல மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்துல எதிர்பாராத ஆதாயம் வந்து சேரக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. அதிகாரிகளால அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மொத்தத்துல மகிழ்ச்சி நிறைந்த நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்ன அப்படின்னா வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தோம்னா நீல நிறம். நீங்க புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா மாற்றம் உண்டாகக்கூடிய நாளா இருக்கு. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னைய நாள்ல. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.